எளிமின் ஜீவ நீரூற்றும் வாயிலாக இந்த கால வேளை மறுபடியும் சந்திக்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் காணப்படுவதாக. ஏசாயா 43 அதிகாரம் 18-19 சொல்றது முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களையும் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அது என்னவென்றால், நான் வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குகிற தேவன் என்று சொல்லி, நாம் காற்றின் போக்கிலே போகாதபடி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஏனென்றால் நாம் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதனால் நாம் அந்த காற்றின் போக்கிலே போகாதபடி தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை நினைத்து பார்த்து எப்பொழுதும் முன்னேறி செய்கிற பிள்ளைகளாக அல்லது முன்னேறுகிற பிள்ளைகளாக, முன்னோக்கி சிந்திக்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் முந்தின காரியங்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்ன தேவன், அப்படியாக எங்க வாழ்க்கை அமையும் போது தேவன் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்து அவர் வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குகிறவர். முதலாவது காரியம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கை இருந்தால் கூட அங்கே அவர் வழிகளை உண்டாக்குகிறவரா. அப்ப இந்த கால வேளையிலே வனாந்தர வாழ்க்கையில கூட நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். நாம் அன்றாட வாழ்க்கையில பலவிதமான சத்தங்களை கேட்கிறோம். பலவிதமான சோகங்கள், துக்கங்கள், சந்தோஷங்கள், அபாயகரமான காரியங்கள், இவையெல்லாம் நாங்கள் கேட்டு பழகி இருக்கிற நாம் அனுதினமும் அந்த சத்தத்துக்கு ஊடாக நாங்கள் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். மோசையை குறித்து பேசும்போது வனாந்திரத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஒருவேளை வனாந்தரமான சூழ்நிலையா இருந்தால் கூட அவருடைய கிருபை மாறாது, அவர் அழைத்த அழைப்பு மாறாது. அதனாலே நாம் ஆண்டவரே, வனாந்தரமா இருந்தால் கூட என்னுடைய வாழ்க்கை நான் உம்முடைய தேவராகி உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த வனாந்தரமான வாழ்க்கை இருந்தால் கூட நாம் தேவனோடு ஐக்கியப்படக்கூடும். மத்தேயு 4 அதிகாரத்துல இயேசுடைய வாழ்க்கையில அவர் சோதிக்கும்படியாக வனாந்தரத்துக்கு செல்லப்பட்டார். வேதம் சொல்லுது அங்கே இரவும் பகலும் அவர் சோதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆனா சோதிக்கப்பட்டவர் அவர் ஜெயம் பெற்று பிதாவோட ஐக்கியம் பெற்றதுனால அவர் ஜெயம் பெற்றார் என்று, எல்லா சோதனைகளிலும் அவர் ஜெயம் பெற்றார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை சாத்தானுடைய சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு ஐக்கியப்படாதபடி எங்க வாழ்க்கை பிரிக்கப்பட்டிருக்குமா இருந்தால், இந்த தேவனோடு ஐக்கியப்படும் போது நாம் வனாந்தரமான வாழ்க்கையா இருந்தா கூட அந்த தேவனோடு நாங்கள் ஐக்கியப்படக்கூடும். அதனால சோதனைக்காரனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்காதபடி, நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத போது தேவன் உங்க வாழ்க்கையிலையும் அவர் புதிய வழிகளை உண்டாக்குகிற தேவன். இன்னொரு காரியம், மூன்றாவது காரியம், உங்க வாழ்க்கை வனாந்தரம் இருந்தா கூட தேவன் உங்க தேவைகளை சந்திக்கிறவர். நெகேமியா அழகாக 9 அதிகாரம் 21 சொல்றார் 40 வருஷ காலமாக ஆண்டவரே, இந்த ஜனங்கள் நீர் வனாந்தரத்தில் நடத்தி வந்தீரல்லவா, அவளுக்கு ஒரு குறைபடாதபடி அவளை பராமரித்தீர் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை வனாந்தரம் இருந்தால் கூட எலியாவை போஷித்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர் உன் வாழ்க்கையில உன்னை நடத்துவாராக. வனாந்தரம் போல இருந்தால் கூட ஆண்டவரே, நீர் என் தேவைகளை சந்திக்கிறவர், அவர் போஷிப்பார் என்ற அந்த நிச்சயத்தோட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவர் மேல நம்பிக்கையா வைப்போம். ஆண்டவரே, தேவரீர் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவியிலே என்னை நடத்துவீராக என்ற காலவெளியில கேட்போம். அவர் உங்க வாழ்க்கையில வனாந்தரமா இருந்தால் கூட அல்லது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தால் கூட புதிய காரியத்தை செய்து அந்த காரியத்தில் அந்த வாழ்க்கையில வழிகளை உண்டாக்குறவர். அந்த நிச்சயத்தோட ஜெபிப்போம். உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வாராக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேளையில கூட ஆண்டவரே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில வனாந்தரம் போல இருந்தால் கூட ஆண்டவரே, அவர் வனாந்தரத்துல தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்க அவர்கள் பழகிக்கொள்ள உதவி செய்வீராக. வனாந்தரமான வாழ்க்கை இருந்தாலும் சாத்தானுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்க்காதபடி ஆண்டவரே, எல்லாவற்றையும் எதிர்த்து நீக்க தேவனோடு ஐக்கியப்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. வனாந்தரம் இருந்தா கூட என்னுடைய வாழ்க்கையில என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதனால் அந்த நம்பிக்கையின் தேவனிலே ஆழமா இருக்க உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக.
கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் உடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென்.